காலையும் மாலையும் அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் மீட்பெரும் இரட்சகரமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அருமையான இந்த காலை பொழுதில் சமயத்திற்கேற்ற வார்த்தை என்கிற நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதில் மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும்படி உங்களை மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையான இந்த காலை பொழுதில் உங்களுக்காக ஒரு வேத வசனத்தை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை நாம் இப்போது வாசிக்க கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்பான தேவ ஜனமே, அருமையான இந்த காலை பொழுதில் ஸ்தோத்திரம், துணை செய்கிறார் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் சிந்திக்க போகிறோம். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். ஆபத்தில் துணை செய்கிறவராய், வியாதியிலே துணை செய்கிறவராய், பலகீனத்திலே துணை செய்கிறவராய், நம்முடைய எதிர்மறையான சூழ்நிலைகளிலும் அவர் நமக்கு துணை செய்கிற தேவனாய், எல்லா தீமைகளிலும் அவர் நமக்கு துணை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஸ்தோத்திரம். மரணமானாலும் ஜீவனானாலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு துணை செய்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனிய தேசத்திலே ஸ்தோத்திரம் அடிமைகளாக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு அவமானங்கள், துயரங்கள், நிந்தைகளை சந்தித்து வாழ்ந்து கொண்டிருந்த மக்களுக்கு நிச்சயமாகவே ஒரு மீட்பர் வருவார், உங்களை மீட்கும்படி ஒரு மீட்பர் வருவார், ஒரு இரட்சகர் வருவார் என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம் முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் உரைத்த ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. அப்போ இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்கிற வார்த்தையை நம்ம படிக்கிறோம். சில நேரங்களிலே நமக்கு துணையாய் இருக்க வேண்டியவர்கள், ஆதரவாய் இருக்க வேண்டியவர்கள், அனுகூலமாய் இருக்க வேண்டியவர்களெல்லாம் நம்மை விட்டு விலகி போகும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை படைத்த தேவன் நமக்கு துணை செய்கிறார். ஸ்தோத்திரம். துணையாய் இருக்க வேண்டிய நண்பர்கள் விலகி போகிறார்கள், துணையாய் இருக்கிற உறவினர்கள் விலகி போகிறார்கள், துணையாய் நிற்க வேண்டிய இரத்த சம்பந்தமான உறவுகள் விலகி போகிறார்கள். ஆனால் பிரபஞ்சத்தை படைத்த தேவன், வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அண்ட சராசரங்களை படைத்த தேவன் இன்றைக்கும் ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு, வேதம் வாசிக்கிற பிள்ளைகளுக்கு, அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு, இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளுக்கு இன்றும் அவர் துணை செய்கிறார். ஒருவேளை எனக்கு யாரும் இல்லை, ஆதரவாக யாரும் இல்லை, அனுகூலமாய் யாரும் இல்லை, துணையாய் யாரும் இல்லை என்று சொல்லி அங்கலாய்ப்புகளோடு இந்த வார்த்தைகளை கேட்பீர்களானால் இந்த பகல் வேளை ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் இருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வருத்தப்பட வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதலாவதாக, ஆண்டவர் நமக்கு துணை செய்வதால், வானத்தை பூமியும் படைத்த தேவனே நமக்கு துணையாய் இருப்பதினால் நடக்கிற சில காரியங்களை, கிடைக்கிற சில நன்மைகளை சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக அதே வேதவசனம், கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்கிற வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவதாக ஆண்டவராகிய தேவன் நமக்கு துணை செய்கிற பொழுது, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு துணை செய்கிற பொழுது, நம்முடைய பயணத்தில் நமக்கு துணை செய்கிற பொழுது, நம்முடைய குடும்பத்தில் அவர் துணை செய்கிற பொழுது, நம்முடைய பொருளாதாரத்திலும் பிரயாசத்திலும் அவர் துணை செய்கிற பொழுது நாம் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு துணையாய் இருப்பாரானால் அவன் வெட்கப்பட முடியாது. ஆண்டவர் ஒரு குடும்பத்திற்கு துணையாய் இருப்பாரானால் அவன் வெட்கப்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வியாபாரத்தில், ஒரு தொழிலில் ஆண்டவர் கூட இருப்பாரானால் அவர்களை வெட்கப்படுவதற்கு ஆண்டவர் விடமாட்டார். அப்போ இந்த இடத்துல தேவ மனிதன் சொல்லுகிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறபடியால் நான் வெட்கப்பட்டு போவதில்லை, என் முகத்தை கற்பாரை போல் ஆக்கினேன், எந்த சூழ்நிலைகளிலும் நான் தைரியமாக வாழ கற்றுக்கொண்டேன் என்று அவர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு துணை செய்கிறபடியால் வெட்கப்படுவதற்கு ஆண்டவர் உங்களை விடமாட்டார். உங்கள் குடும்பத்தை வெட்கப்படுவதற்கு,
உங்கள் பிள்ளைகளை வெட்கப்படுவதற்கு ஆண்டவர் விடமாட்டார். ஸ்தோத்திரம். ஒருபோதும் உங்களை தீமைக்கு அவர் ஒப்பு கொடுக்க மாட்டார். அவர் துணை செய்கிற தேவன். அவர் உங்களுக்கு துணை செய்கிற தேவன். உங்களை வெட்கப்படுத்தாத தேவனாய் இருக்கிறார். சில நேரங்களில் மனிதர்கள் கூட உங்களை வெட்கப்படுத்திடலாம். ஆனால் பிரபஞ்சத்தை படைத்த தேவன் உங்களை வெட்கப்படுத்தாத தேவனாய் இருக்கிறார். யோவேல் 2:26 வாசிக்கிறோம், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. நாம் அவருடைய ஜனங்களாய் வாழும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாய் வாழும் பொழுது நாம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஸ்தோத்திரம். சங்கீதம் 34:5 சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று படிக்கிறோம். நாம் அவரை நோக்கி பார்ப்பதினால், ஸ்தோத்திரம், பிரகாசம் அடைவதனால் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் வராது. மூன்றாவது ரோமர் 5:5 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவன் பேரில் நமக்கு இருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளை வெட்கப்படுத்தாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு துணையாய் இருப்பதினால் முதலில் நமக்கு கிடைக்கிற முதல் நன்மை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. வெட்கப்படுவதற்கு ஆண்டவர் அனுமதிப்பதில்லை. நான் வெட்கப்படுவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன் என்று தெளிவாக சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக, ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் துணை செய்கிற பொழுது நடக்கிற இரண்டாவது காரியம், அடுத்ததாக அதே அதிகாரத்தில் 50ஆம் அதிகாரத்தில், ஏசாயா 50ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தை வாசிப்போம். இதோ கர்த்தராகி ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு வஸ்திரத்தை போல பழசாவார்கள், பொட்டுப்பூச்சி அவர்களை அரிக்கும் என்று வேதத்தில் படிக்கிறோம். இரண்டாவதாக, ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் துணை செய்கிற பொழுது, ஒரு தேவ பிள்ளைக்கு ஆண்டவர் துணை செய்கிற பொழுது நடக்கிற இரண்டாவது காரியம், ஸ்தோத்திரம், தண்டிப்பவன் யார்? நாம் தண்டிக்கப்படுவதில்லை, நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உலகத்தின் மனிதர்கள் எல்லாம் நம்மை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கு, நம்மை பாவிகள் என்றும், நம்மை அக்கிரமகாரர்கள் என்றும், நாம் தீமை செய்தவர்கள் என்றும், நம்மை பாவிகள் என்றும் நியாயம் தீர்ப்பதற்கு எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். நம்மை குறை பேசுவதற்கும், நம்மை குற்றம் சாட்டுவதற்கும், நம்மை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கும் இந்த உலகத்தின் மனிதர்கள் எப்பொழுதுமே ஆயத்தமாகவே இருக்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவன் எனக்கு துணை செய்கிறபடியால் என்னை தண்டிப்பவன் யார்? என்னை குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார்? ஸ்தோத்திரம். ஆக்கனி தீர்ப்பை உண்டாக்குகிறவன் யார்? ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறது, ரோமர் 8ஆம் அதிகாரம் 33 சொல்லுகிறது, குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார்? தேவனே என்னை நீதிமானாக்குகிறவர். அப்ப அன்பானவர்களே, தேவன் ஒரு மனிதனுக்கு துணை செய்கிற பொழுது ஆண்டவரே அவனை நீதிமானாக மாற்றுகிறார். ஆண்டவரே அந்த மனிதனை நீதிமானாக மாற்றுகிறார். அப்ப ஆண்டவரே நம்மை நீதிமானாக மாற்றும் பொழுது, இரத்தத்தினாலே கழுவி நம்மை நீதிமானாக மாற்றும் பொழுது, வசனத்தினாலும் ரட்சிப்பினாலும் கிருபினாலும் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிற பொழுது, ஸ்தோத்திரம், நம்மை குற்றவாளியாக தீர்க்கிறவன் யார்? நம்மை தண்டிக்கிறவன் யார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை மற்றவர்கள் உங்களை குறித்து குறை பேசுகிறார்களா? உங்களை குற்றவாளிகளாக தீர்க்கிறார்களா? நீதான் அந்த தவறை செய்தாய், நீதான் அந்த காரியத்தை செய்தாய், நீ பாவம் செய்தாய் என்று சொல்லி உங்களை மிகவும் குற்றவாளிகளாக தீர்க்கிறார்களா? மனிதர்கள் குற்றம் சாட்டுவதை குறித்து, மனிதர்கள் உங்களை குற்றவாளிகளாக மாற்றுவதை குறித்து நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். காரணம், தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை தண்டிப்பவன் யார்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ வேதம் தெளிவாக சொல்லிக் கொடுக்கிற ஒரு காரியம் அதுதான். ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறதுனாலே ஒருவரும் நம்மை குற்றவாளிகளாக தீர்க்க முடியாது. அதனால ஆண்டவர் சொன்னார், ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதிருங்கள், நீங்களும் தீர்க்கப்பட மாட்டீர்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் தெளிவாக வாசிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்ததாக ஏசாயா 41ஆம் அதிகாரம் அதனுடைய 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஏசாயா 41ஆம் அதிகாரம் 13ஐ வாசிக்கும் பொழுது, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகி நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது, ஒரு மனிதனுக்கு, ஒரு ஆராதிக்கிற தேவ பிள்ளைக்கு கர்த்தர் துணையாய் இருப்பதினால் கிடைக்கிற மூன்றாவது ஆசீர்வாதம், பயப்படாதே. அவன் பயப்பட மாட்டான். ஸ்தோத்திரம். எதை குறித்தும் பயப்பட மாட்டான். மரணமே ஆனாலும், ஜீவனே ஆனாலும், இழப்புகளே ஆனாலும் அவன் பயப்படவே மாட்டான். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு துணை செய்கிற பொழுது அவன் பயப்பட மாட்டான். யோபு சொல்லுகிறார், நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன்,
நான் சோதித்த பின் பொன்னாக விளங்குவேன். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். தேவன் கையில் நன்மையை பெற்ற நாம் தீமையும் பெற வேண்டாமோ என்று சொல்லி இவ்வளவு தைரியமாக போல்டாக பேசுவதற்கு காரணம், தேவன் யோபுவுக்கு துணை செய்தபடியால் அவர் பயப்படவில்லை, சாத்தானுக்கு பயப்படவில்லை, சூழ்நிலைகளுக்கு பயப்படவில்லை, அவர் வருத்தப்படவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிறோம். ஏசாயா 44:2 சொல்லுகிறது, நான் உனக்கு துணை செய்கிற தேவன் என்பதை நம் வேதத்தில் படிக்கிறோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது 4வதாக 115வது சங்கீதத்தில் 9வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று வேதத்தில் படிக்கிறோம். அப்போ ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு துணை செய்கிற பொழுது ஆண்டவரே அவர்களுக்கு கேடகமாய் மாறுகிறார். கேடகம் என்று சொன்னால் தனக்கு விரோதமாய் வீசப்படுகிற அம்புகளை, தனக்கு விரோதமாய் வருகிற ஆயுதங்களை தடுத்து நிறுத்துகிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவர் நமக்கு கேடகமாய் இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும், தீமைகளுக்கும், பொல்லாப்புகளுக்கும் நம்மை தப்பு வைக்கிறார். நம்முடைய குடும்பத்தை தப்பு வைக்கிறார், பிள்ளைகளை தப்பு வைக்கிறார், சூழ்நிலைகளுக்கு தப்பு வைக்கிறார், நம்முடைய ஜீவிதங்களை அவர் தப்பு வைக்கிறார். அதே 115:11 வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளை அவர் பாதுகாக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல சங்கீதங்களின் புஸ்தகம் 63வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை நம்ம வாசிப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. 63:7 வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஒரு மனிதனுக்கு ஆண்டவர் துணை செய்கிற பொழுது அவருடைய செட்டைகளின் நிலையிலே அவனுக்கு ஒரு களிகூறுதல் உண்டாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறார், குடும்பத்திலே மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறார், ஜீவிதங்களிலே ஆண்டவர் மகிழ்ச்சியை கட்டளையிடுகிறார். என் அன்பான தேவ ஜனமே, ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறபடியால் நாம் வெட்கப்படுவதில்லை. ஆண்டவர் நமக்கு துணை செய்கிறபடியால் நாம் குற்றவாளிகளாக தீர்க்கப்படுவதில்லை. ஆண்டவர் துணை செய்கிறபடியால் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஆண்டவர் துணை செய்கிறபடியால் அவரை நமக்கு கேடகமாய் இருக்கிறார். ஆண்டவர் துணை செய்கிறபடியால் கலிகூறுதல் உண்டாகிறது. ஆண்டவர் எப்பொழுது நமக்கு துணையாய் இருக்கிறார். நாம் அவரை பிடித்து கொள்வோம், விசுவாசத்தில் ஜெபத்தில் முன்னேறி செல்வோம். ஆண்டவர் கிருபை செய்வாராக. அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வாதமான இந்த பகல் வேலைக்காக உமக்கு நன்றி. அவர் நமக்கு துணை செய்கிறார். தேவன் எனக்கு துணை செய்கிறார், நான் வெட்கப்படுவதில்லை என்று அறிந்திருக்கிறேன் என்கிற வார்த்தை கேட்பேன். இந்த வார்த்தைகளை, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் தெய்வமே கண்ணோக்கி பாரும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவர்கள் வெட்கப்படாதபடி கர்த்தர் துணை செய்வீராக. கேடகமாயிருந்து துணை செய்வீராக. அரணாயிருந்து ரட்சிப்பாயிருந்து இவர்களுக்கு துணை செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திர. பயத்தை புறம்பே தள்ளி இவர்களுக்கு கேடகமாய் இருப்பீராக. இவர்கள் கையிட்டு செய்கிற வேலைகள், வருமானங்கள், தொழில்கள், ஊழியங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சிரசு முதல் பாதம் வரை காணப்படுகிற எல்லா சுகவீனங்களையும், பலகீனங்களையும், வியாதிகளையும் பரிசுத்த ஆவியானவர் மாற்றி போடும். பண நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடிகள், இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றும். இந்த நாள் இவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய், அனுகூலமாய், சமாதானமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். பயணங்கள் அனுகூலமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளும், பலப்படுத்தும், ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தின் அடிப்படையிலே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.